பார்க்கக்கூடிய தலைப்பு மோசே எனும் தலைவனும் மீட்பனும். இந்த தலைப்புல தான் நாம் இன்றைக்கு காரியங்களை பார்க்க போயிடும். மோசேயினுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளோ? 120. இதை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 120 ஆண்டுகளை. மோசேயினுடைய பிறப்பு முதல் அவனுடைய இளமை பருவம் வரை முதல் 40 ஆண்டுகள் எகிப்திலே இளவரசனாக வாழ்ந்தார். அடுத்த 40 ஆண்டுகள் வாலிப பருவம் முதல் திருமணம் மற்றும் பிள்ளைகள் குடும்பமாக அவன் ஆவது வரைக்கும் 40 ஆண்டுகள் மீதியானிலே பரதேசியாக ஆடு மேய்ப்பனாக வாழ்ந்தார். அந்த 80 வயதுக்கு அப்புறம்தான் இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கும்படியாக தேவ பர்வதம் ஆகிய ஒரே பிள்ளை முச்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்று தேவன் அழைத்ததை நாம் பார்க்கிறோம். மோசே 80 வயதிலே தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒரு நபராக, மக்களை வழிநடத்தும் தலைவனுக்கு அந்த பொறுப்பை பெற்ற ஒரு நபராக தேவனிடத்துல இருந்து அந்த அங்கீகாரத்தை பெற்று அதுக்கான பணியை செய்ய துவங்கிறதை நாம் பார்க்கிறோம். மோசேயை தேவன் அழைக்கும் போது மோசே சொல்கிறார் தேவனை நோக்கி, பார்வோன் இடத்தில் போவதற்கும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வருவதற்கு நான் எம்மாத்திரம் என்று யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நம்ம அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை வாசிச்சோம். 7ஆம் அதிகாரத்துல 23 வசனங்களிலிருந்து 25 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது முதல் 40 ஆண்டுகளிலே மோசேயினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? தேவன் முச்சடியிலிருந்து மோசேயை அழைக்கிறார். மோசே, நான் பார்வோனிடத்தில் போவதற்கும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போவதற்கும் எம்மாத்திரம் என்ற வார்த்தையை சொல்வதை நாம் வாசித்தோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்ராகமம் 3:11 வாசிங்களேன். 10-11 ரெண்டுமே வாசிக்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 10-11. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை அழைத்துக் கொண்டிரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். கூப்பிடுறது யாரு? முச்சடியின் நடுவில் இருந்து தேவன் அழைக்கிறார். மோசேயினுடைய பதில் என்னவா இருக்கு? 11 வாசிங்களேன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். இப்ப மோசே என்ன சொல்றாரு? பார்வோனிடத்தில் போவதற்கும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வருவதற்கும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய பிறப்பு முதல் இளமை பருவம் வரைக்குமாக முதல் 40 ஆண்டுகளிலே அவன் எகிப்திலே இளவரசனாக இருக்கும்போது அவனை குறித்து அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை அவன் கண்டு அவர்களை சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று என்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் வாசிக்கிறோம். முதல் 40 வயதுல அவர் என்ன பண்றாருங்க? தன்னுடைய சகோதரர்களை கண்டு அவர்களை சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அவனுடைய இருதயத்தில் உண்டான எண்ணத்தின் அடிப்படையில அவன் தன்னுடைய கையினாலே தேவன் தன் இஸ்ரவேல் புத்திரருக்கு மீட்பை உண்டாக்குவார், ரட்சிப்பை தருவார் என்று தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலே அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்து அவர்களை போய் அணுகிறதை பார்க்கிறோம். அவர்களோ அவனை அறியவில்லை. ஏன்? 80 வயசுல இப்ப தேவன் முச்சடியின் நடுவில் இருந்து யாரை கூப்பிடுறாரு? மோசேயை கூப்பிடுறாரு. மோசேயே போய் பார்வோனிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரரிடத்திலும் நீ பேசுன்னு சொல்லும் போது, நான் போய் அவர்களிடம் பேசுவதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் போது பதில் சொல்றார். இதே மோசே 40 வயதுடையவராய் இளமை பருவத்தில் இருக்கும்போது தன்னுடைய சிந்தனையில இருதயத்தில தோன்றின எண்ணத்தின் அடிப்படையில இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தேவன் தன்னுடைய கையினாலே மீட்பை உண்டாக்குவார் என்று அவர் போய் தன்னுடைய சகோதரிடம் தன்னை வெளிப்படுத்த அவன் சித்தமுடையவனாக போய் சில காரியங்களை செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் அவர்களோ இவனை குறித்து அறியவில்லை என்பதை பார்க்கிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனுடைய அங்கீகாரத்தோடு மோசே அந்த மீட்புக்கான பணியை துவங்குவதற்கு முன்பாகவே அவனுடைய இருதய எண்ணத்தின்படி அவனுடைய விருப்பத்தின்படி அவனுடைய முயற்சியில அந்த ஜனங்களுக்கு மீட்பை ஏற்படுத்தலாம் என்று முன்கூட்டியே போறார். 40 வயசுல போயிட்டார். கரெக்டுங்களா? அப்ப பாத்தீங்கன்னா
இஸ்ரவேல் ஜனங்களை இவர் தம்முடைய இனத்தாராக சகோதரராக பார்த்தார். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பார்த்தாங்க இவரை? எகிப்தினுடைய இளவரசனாக அவர்கள் பார்த்திருக்கலாம், அல்லது அவர்கள் இவனை சகோதரனாக பார்க்காமல் இருந்திருக்கிறார். புரியுதா? இவன் சகோதரர்களாக பார்க்கிறான், ஆனா அவர்கள் என்னவா பார்க்கல? சகோதரர்களாக பார்க்கல. இப்ப நமக்கு நிகழ்காலத்தில் நம்ம இப்ப யோசிக்கிறோமே, இப்ப நீங்க அநேகரை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள அவர்கள் இருக்கிறார்கள் என்றும், கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கிறார்கள் என்றும் நீங்கள் எண்ணி அவர்களுக்கு ஆவிக்குரிய ரீதியிலே உதவி செய்வதற்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனா சிலர் என்ன பண்றாங்க, அவர்கள் உங்களை சகோதரர்களாக பார்க்காமல் வேற மாதிரி அவங்க பார்க்கறதுனால உங்களுடைய உதவியை அவங்க ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. இந்த அனுபவம் யாராச்சும் இருக்கா? மோசே தன்னுடைய தன் இனத்தார தன்னுடைய சகோதரர்களா பார்த்து அவங்க கேட்காமையே உதவி செய்யணும்னு போய் நினைச்சு போய் உதவி செய்யறதுக்கு தன்னுடைய இறுதிய எண்ணத்தின்படி போறாரு. ஆனா அந்த ஜனங்கள் இவனை சகோதரராக பார்க்காதனாலே, எகிப்தினுடைய இளவரசனாக பார்த்ததுனாலே அவனுடைய உதவியை அவன் ஏற்றுக்கொள்ளல, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. இதே போன்றதான சூழ்நிலை இன்றைக்கும் நிகழ்காலத்திலும் நமக்கு அனுபவங்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன், என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் அவர்களை சகோதரர்களாக பார்க்கிறோம், ஆனால் அவர்கள் நம்ம என்னவாக பார்க்கவில்லை? சகோதரர்களாக சகோதரிகளாக பார்க்காத காரணத்தினாலே நீங்கள் உதவி செய்ய எண்ணி உங்களுடைய இருதய எண்ணத்தின்படி நீங்கள் போய் செய்ய முயற்சி செய்யும் போதும் கூட அந்த உதவியை அவர்கள் நிராகரிக்கிறவர்களாக, அதை வேண்டாம் என்று மறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இதன்படி யார் நல்லது செஞ்சிருக்கா, யார் கெட்டது செஞ்சிருக்கா? போய் உதவி செய்யணும்னு போனது நல்லதா, இல்ல அந்த உதவியை வேணான்னு மறுத்தது நல்லதா? உதவி செய்யலாம் போன விஷயம்தான் நல்ல விஷயம். ஆனா அவர்கள் மறுத்ததினாலே அவன் விருப்பப்படி அவர்களுக்கு மீட்பை உண்டாக்குற வேலையை மோசேனால செய்ய முடியவில்லை. அங்க எகிப்துல நடந்த சில காரியங்கள் நிமித்தமாக மீதியானுக்கு ஓடி போகிறான். மீதியான்ல 40 ஆண்டு காலமாக அவன் ஆடு மேய்ப்பவனாக பரதேசியாக சஞ்சரித்து அங்க திருமணம் செய்து பிள்ளைகளும் பெருக்கிறது. அவனுடைய 80வது வயதுல முச்செடி நடுவில் இருந்து தேவன் மோசேயை சந்தித்தார் என்று பார்க்கிறோம். இப்ப 80 வயது முச்சடியில தேவன் மோசேக்கு தரிசனம் ஆகும்போது, இப்ப எகிப்தினுடைய இவர் முதல் 40 ஆண்டுகள் எகிப்தினுடைய இளவரசனாக தன் இருதயத்தினுடைய எண்ணத்தின்படி தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய வல்லமையினாலே அதிகாரத்தினாலே மீட்பை உண்டாக்கலாம் என்று எண்ணின மோசே, இந்த அடுத்த 40 ஆண்டுகளிலே அவன் பரதேசியாக ஆடு மேய்ப்பவனாக மீதியானில சஞ்சரித்த பின்பாக தன்னுடைய இருதயம் நொறுக்கப்பட்ட நிலையில, அவன் ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில அவன் தேவனை சார்ந்து இருக்கிறவனாக, தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆவலுடையவனாக இருந்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவது, மோசே தன்னுடைய பெருமையில போய் அந்த ஜனங்களை மீட்டு விடலாம் என்று எண்ணினான். இப்பொழுது தன்னுடைய வார்த்தைகளிலே அவன் வெளிப்படுத்துகிறான், பார்வோனிடமும் இஸ்ரவேல் புத்திரர்களிடமும் நான் போய் பேசுவதற்கு நான் எம்மாத்திரம் என்று பேசும்போது அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப பூமியில மக்களை, தன்னுடைய குடும்பத்தை தேவனுடைய வார்த்தையின்படி வழிநடத்துவதற்கு ஒரு மனிதனுக்கு மிக 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 அவசியமான ஒரு குணநல பண்பு வேண்டும் என்றால் அது மனத்தாழ்மை. இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை எகிப்திலிருந்து மீட்டு கானானுக்கு வனாந்தரத்தின் வழியாக வழி நடத்துவதற்கு மோசேயினிடம் இருந்த மிக முக்கியமான ஒரு தகுதி ஒன்று உண்டு என்றால் அது என்னதுங்க? மன தாழ்மை. இப்பொழுது மோசே 80 வயதிலே தேவனை விசுவாசித்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் மனம் திரும்புவதிலும் மனத்தாழ்மையும் உடவனாய் அவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தம்முடைய இனமாக இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை போய் சந்தித்து அவர்களுக்கு மீட்பதற்கான வேலையை செய்வதற்கு தன்னுடைய இருதயத்திலே அவன் ஆயத்தப்பட்டு இருக்கிறான். தேவன் அவனை சரியான விதத்திலே மீதியானிலே அவனை பக்குவப்படுத்தி இப்பொழுது தேவன் அவனோட கூட தன்னுடைய வார்த்தைகளினால இடைப்பட்டு இப்ப எங்க அனுப்புறாருங்க? அவனை மோசேய எகிப்துக்கு அனுப்புகிறார். எகிப்துல இளவரசனாக இருந்து மீதியானுக்கு பரதேசியாக வந்தவர் மீதியான்ல இப்ப பரதேசியாக இருந்து இப்ப எங்க போறாரு? எகிப்துக்கு. யார் அவர்களை நிராகரித்தார்களோ, யார் தன்னுடைய இனமாக இருந்து சகோதரர்களாக இவன் பார்த்து அவர்கள் பார்க்காமல் இவனை நிராகரித்தார்களோ அவர்களை மீட்கும் அதிகாரியாகவும் அவர்களை மீட்கும் மீட்பனாகவும் தேவனால் அங்கீகாரம் பெற்று மோசே போகிறதை பார்க்கிறோம்.
இப்ப யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து இல்ல முதல்ல தேவன் முச்சடியில இருந்து என்ன சொல்றாரு? 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன்னு சொல்றாரு. 11ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? மோசே என்ன சொல்றாரு? பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன். அப்ப 40 வயசுல மோசே தன்னுடைய இருதயத்தின் எண்ணத்தின்படி தன்னுடைய ஜனங்களை சகோதரர்களாக போய் பார்த்து தன்னுடைய கைகளினாலே அவர்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று எண்ணிய போது யார் அவனோடு இல்ல? ஆனால் 80 வயதுல இவன் பரதேசியாக ஆடு மேய்ப்பவனாக சஞ்சரித்து தேவனுடைய வார்த்தையை எதிர்பார்த்து காத்திருந்து தேவனுடைய அழைப்பையும் அங்கீகாரத்தையும் பெற்று அவன் போய் அந்த மீட்புக்கான வேலையை செய்யும் போது மோசையோட கூட இப்ப யார் கூட இருக்கிறான்? அவனை அனுப்புகிற தேவன் சொல்கிறார், நான் உன்னோடனே கூட இருப்பேன். தேவன் யார் கூடங்க இருப்பாரு? இங்க பாருங்களேன், சங்கீதம் 25:9 வசனம் பாருங்களேன், வாசிங்களா? சங்கீதம் 25:9. சாந்த குணமுள்ளவர்களை நியாய தீர்ப்பிலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு நமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு நமது வழியை போதிக்கிறார். அப்ப தேவன் தம்முடைய வழியை சாந்த குணத்துடன் இருக்கக்கூடிய யாருக்கு அறிவித்தார்? மோசேக்கு இப்ப அறிவிக்கிறார். இப்ப மோசே யாருங்கிறத நீங்க வாசிங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிடம் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். இந்த டைட்டில் வேற யாராச்சும் நீங்க பைபிள் வாசிச்சிருக்கீங்களா? மோசேக்கு தேவன் பயன்படுத்துறாரு. என்ன சொல்றாரு? பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லாரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். வெறும் சாந்த குணம் இல்ல, மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருக்கிறான். இப்ப சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று பார்த்தோம். மோசே தன் காலத்திலே பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லார காட்டிலும் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவனாக சாந்த குணமுடையவனாக இருந்திருக்கிறான். அவனுக்கு தன்னுடைய வழியை தேவன் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 147:6 இப்படியே வாசிக்கிறோம், கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரையோ தரை மட்டும் தாழ்த்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப இளவரசனாக இருந்து பரதேசியாக வந்தவனை மீண்டுமாக எகிப்துக்கு அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்வோனுக்கும் அவர்கள் அனைவருக்கும் அதிகாரனாக அவன் என்ன பண்றார்? தேவன் மீண்டுமாக மோசேயை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப ஒரு மீட்பனாக ஒரு தலைவனாக இருப்பதற்கான மிக 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 முக்கியமான தகுதி ஒருவருக்கு இருக்க வேண்டும் என்றால் அது என்னவென்றால் தாழ்மை தாங்க. ஒருவனுடைய சாந்த குணத்தினாலே அவனுடைய மிகுந்த மனத்தாழ்மையினாலே அவன் தன்னுடைய குடும்பத்தையும் வழி நடத்த முடியும். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில ஒரு மக்கள் கூட்டத்தையும் அவனால என்ன பண்ண முடியும்? வழி நடத்த முடியும். இன்னைக்கு எத்தனை சபைகள் இந்த மாதிரி வழி நடத்துற தலைவர்கள் நீங்க பார்த்திருக்கீங்க? அதனாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவம் தன்னுடைய தனித்துவத்தை இழந்து நிக்குது. ஏன்? தலைவர்கள் தேவன் விரும்புகிற அந்த குணநல பண்புகள் இல்லாதவர்களாக, தேவனுடைய அழைப்பை பெறாதவர்களாக, தேவனுடைய அங்கீகாரம் இல்லாமல் தங்களுடைய முன்னோர்களினாலும் தங்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காகவும் அவர்கள் என்ன பண்றாங்க? ஊழியங்கள் இல்லைன்னா படிப்பு வரல அவங்களுக்கு, அந்த மாதிரி காரணங்களுக்காக அவர்கள் என்ன பண்றாங்க? ஊழியங்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை அடுத்த ஜெனரேஷனை ஏற்படுத்துறாங்க. அவங்க ஊழியத்துக்கு வந்துட்டு அவங்களுடைய திறன்கள் மூலமாக அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதாக எண்ணி தொடர்ந்து கிறிஸ்துவிடம் வந்து வழிவிலக செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஆனால் உண்மையான ஒரு தலைவனாக தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்த மோசேயை குறித்து பார்க்கிறோம். பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லாரிலும் மிகுந்த மனத்தாழ்மை கொண்ட ஒருவனாக இருந்தான். 6 லட்சம் புருஷர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றாங்க இஸ்ரவேலர்கள். கட்டுங்களா? 6 லட்சம் புருஷர்கள். அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை வழி நடத்துவதற்கு எவ்வளவு பெரிய தாழ்மை இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க.
நான் இன்னைக்கு உங்களை சகோதரிகளா இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்களும் உங்களுடைய குடும்பத்தை தேவனிடத்தில் வழி நடத்துவதற்கு, தேவன் உங்களிடம் கொடுத்திருக்கிற மக்களை தேவனிடத்தில் வழி நடத்துவதற்கு உங்களுக்கு மிக மிக அடிப்படையாக இருக்க வேண்டிய குணநல பண்புகளே ஒன்று உண்டு என்றால் அது மனத்தாழ்மையும் சாந்தமுமாக இருக்கிறது. அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கும் போதாங்க நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனிடத்துல அந்த ஜனங்களை சேர்க்க முடியும். அந்த குணநல பண்புகள் இல்லாம கிறிஸ்தவத்தை தேவனிடத்தில் சேர்ப்பதாக எண்ணி இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் நடப்பதனாலதான் அவர்கள் தேவனிடத்தில் சேர்க்காமல் தங்களிடத்திலும் தங்களுடைய குடும்பத்திடத்தையும் இல்ல தங்களுடைய வருங்கால சந்ததியிடம் சேர்க்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் சொல்ல வர விஷயம் புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு குணநல பண்பு உடைய ஒரு மோசே தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனுடைய வார்த்தையை ஆரோனுக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர்களுக்கும் அடையாளங்கள் மூலமாக அவன் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 4:29 31 வரைக்கும் வாசிக்கிறோம். தேவன் மோசேயினிடம் பேசினார்ல, மோசே இது ஆரோனிடம் பேசி, ஆரோன் இஸ்ரவேல் மூப்பர்களிடம் பேசி, இஸ்ரவேல் மூப்பர்கள் இஸ்ரவேல் ஜனங்களிடம் இப்படியாக அனைவரும் தேவனுடைய வார்த்தைகளை பேசி தேவனுடைய அடையாளங்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தையை அவர்கள் வெளிப்படுத்தின போது இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் படும் உபத்திரவங்களில் தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்த்தார் என்று அவர்கள் கேள்விப்பட்ட போது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள் என்று யாத்திராகமம் 4:29 வரைக்கும் வாசிக்கிறோம். நீங்கள் மனத்தாழ்மை உடையவர்களாக சாந்த குணம் உடையவர்களாக இருந்தால்தான் நீங்கள் ஜனங்களை தேவனிடத்தில் வழி நடத்தும் போது அவர்களும் விசுவாசித்து தேவனை தலை குனிந்து பணிந்து கொள்ள முடியுங்க. நீங்கள் பெருமை உள்ளவர்களாக தேவனுடைய அழைப்பு இல்லாமல் நீங்கள் அந்த சபையை அந்த மக்களை உங்களுடைய குடும்பத்தை வழி நடத்துவீர்கள் என்றால் அவர்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனை பணிந்து கொள்ளாமல் உங்களுக்காக அவர்கள் நடக்கும் விதத்தில் அது மாறிடும். இன்னைக்கு கிறிஸ்தவம் யாரை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? கிறிஸ்தவத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா? அவர்களை வழிநடத்துகிற தலைவர்களை நோக்கி போய் கொண்டிருக்கா? பெரும்பான்மையான கிறிஸ்தவமும் யாரை நோக்கி போயிட்டு இருக்காங்க? அவர்களுக்கு பிடித்த போதகர்களும் அவர்களுக்கு பிடித்த ஊழியர்களும் அவர்கள் வழிநடத்துகிற விதத்தில் அவர்களை பின்பற்றுவதற்காக அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நான் சொல்றது சரியா தப்பா? ஆனால் உண்மையான கிறிஸ்தவம் தேவனை நோக்கி வழிநடத்த செல்லக்கூடியதாக இருக்கும். அது தேவன் மேலே விசுவாசத்தை கொண்டு வந்து தேவனை பணிந்து கொள்ள செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உண்மையான தலைவர்களாக இருப்பீர்களானால் தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுடையத்திலிருந்து அங்கீகாரம் பெற்று அந்த வார்த்தையின்படி நடந்து அவரை குறித்து காண்பிக்கும் போது உங்கள் வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் உண்மையான விசுவாசம் பெற்று தேவனை பணிந்து கொள்கிறவர்களாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து கூட பூமியில வந்தப்ப பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கும் போது அவர் பரலோக ராஜ்யத்துக்குரிய தகுதிகளை குறித்து அவர் அறிவிக்கும் போது மத்தேயு 5:5 இப்படி வாசிக்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பெருமையினாலே ஒருவர் தேவனுடைய வார்த்தை இன்றி, ஒருவர் தேவனுடைய அழைப்பு இன்றி ஒருவர் தன் மக்களை தேவனிடத்தில் வழிநடத்த முடியாது. அவர்கள் தான் பெருமையில் இருக்கிற விதமாக அந்த ஜனங்களையும் பெருமையில தான் கொண்டு சேர்ப்பார். இப்ப மோசே மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவனாக இப்ப யாரிடம் வந்து பேசுறாரு? ஆரோனிடமும் இஸ்ரவேல் மூப்பர்களிடமும் இஸ்ரவேல்களிடம் பேசுறாரு. ஓகேங்களா? இதே சமயத்துல பார்வோனிடமும் யார் தான் பேசணும்? மோசேயும் ஆரோனும் தான் பேசணும். இப்ப பார்வோனிடம் போய் பேசுறாங்க. யாத்திராகமம் 5:2 பாசுங்க. யாத்திராகமம் 5:2 பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? பார்வோன் இப்ப தேவனுடைய வார்த்தையை கொண்டு தேவனிடத்தில் அங்கீகாரம் பெற்று தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்ற அந்த அனுமதியை கொடுத்து தேவன் அனுப்பியிருக்கிறார் மோசேவை. மோசே இஸ்ரவேல் புத்திரரிடமும் அவர்கள் மூப்பரிடமும் ஆரோனிடம் சொல்லுகிறார்கள். அவர்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து யாரை பணிந்து கொள்கிறார்கள்? தேவனை பணிந்து கொள்கிறார்கள். இப்ப இதே வார்த்தைய யாரிடம் மோசே போய் சொல்லணும்? பார்வோனிடம் சொல்லணும். இப்ப பார்வோனிடம் போய் சொல்றாரு. பார்வோன் அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறாருங்க? 2வது வசனம் வாசிங்க. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லைன்னு சொல்றாரு. இப்ப பார்வோன் யாரு?
உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு தேசமாக அந்த நாட்களிலே இருந்த எகிப்தினுடைய ராஜா. அவனுக்கு மேட்டிமை இருக்குமா இருக்காதா? அவனுடைய அடிமையா இருக்கிற அந்த ஜனங்களை மீட்பதற்காக அவர்களுடைய தேவன் என்னை அனுப்பினார்னு சொல்லும் போது பார்வோன் என்ன கேட்கிறாரு? நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கறதுக்கு யார் அவரு? அவர் வார்த்தையை நான் எது கேட்கணும்ங்கிறாரு. பார்வோன் கேட்கறது கரெக்டா தப்பா? பார்வோனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது கரெக்டு தான். ஒரு ராஜாவாக, ஒரு அரசனாக, ஒரு அதிகாரமும் வல்லமையும் உடைய பூமின்னு ஒரு பெரிய ஒரு தேசமாக, தேசத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய பார்வோன் மோசேயை பார்த்து கேட்கிறார், கர்த்தரின் வார்த்தையை கேட்கறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப மோசே இதை கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிருப்பாரா? மோசேக்கு எப்படி இருந்திருக்கும்? தேவன் அழைத்தாரு, சில அடையாளங்களை கொடுத்தாரு, போய் செய்ய சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் அதை விசுவாசிப்பார்கள் சொல்றாரு, பார்வோன் இடத்துல போய் சொல்லுங்கிறாரு. ஆனா பார்வோனை குறித்து தேவன் என்ன சொல்லியிருந்தாரு? இப்ப யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 18 - 20 வரைக்கும் வாசிக்கிறோம். நீ போயிட்டு நீ சொல்லும் போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. ஆனா பார்வோன் என்ன பண்ண மாட்டான்? என்னுடைய கை வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை போக விட மாட்டான் என்பதை நான் அறிவேன் என்று சொல்கிறார். சரிங்களா? அப்ப எகிப்தினுடைய ராஜா தேவனுடைய கை வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை போக விட மாட்டான் என்று மோசேயை அழைக்கும் போதே தேவன் மோசையிடம் சொல்லிதான் அனுப்புறார். இப்ப மோசே போய் பார்வோன் இடத்துல சொன்ன உடனே கர்த்தரின் வார்த்தையை கேட்கறதுக்கு அவர் யாருன்னு சொல்லும் போது மோசேக்கு அதிர்ச்சி ஆயிருக்குமா? மோசேக்கு நல்லா தெரியும், இவன் இப்படிதான் பேசுவான், ஆண்டவர் ஏற்கனவே நம்மகிட்ட இவனை குறித்து இப்படி சொல்லியிருக்கிறாருங்கிற ஒரு பயம் அற்றவராக தொடர்ந்து மோசே அந்த எகிப்தினுடைய பார்வோனிடம் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 21 - 23 வரைக்கும் பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்தில் திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அடித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனங்களை போக விட மாட்டான். முதல்ல தேவன் எகிப்தின் ராஜா கை வல்லமையை கண்டாலுடைய உங்களை போக விடான் என்பதை தேவன் அறிந்து ஏற்கனவே யாத்ராகமம் 3:19 சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்ப யாத்ராகமம் 4:21 பார்க்கிறோம், நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். இதை குறித்து அடுத்த செக்ஷன்ல ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22, 23 வச்சிருங்க. அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாக. நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். முதல்ல மோசேயை அழைக்கும் போது தேவன் என்ன சொல்லிட்டாரு? என் கை வல்லமையை கண்டால் ஒழிய பார்வோன் எகிப்தினுடைய ராஜா உங்களை போக விடான்னு சொல்லிட்டார். இப்ப ரெண்டாவதா சொல்றாரு, நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாக. நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன். அப்ப அவனுடைய மனது எப்படி இருக்கிறது, அவன் எப்படி இருதய கடின போகிறான், தேவன் எப்படி அவனை நியாயம் தீர்த்து மீட்பை கொண்டு வர போகிறார் என்ற செய்தியை யாரிடம் தேவன் சொல்லிட்டாரு? மோசையிடம் சொல்லிட்டார். இப்ப நம்ம அடுத்தடுத்த பகுதியில் தேவன் எப்படி எகிப்தினுடைய பார்வோனையும் எகிப்தியர்களையும் தேவன் நியாயம் தீர்த்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து அந்த மீட்புக்கான வேலையை செய்து முடித்தார் என்பதை பார்க்கிறோம். இப்ப எத்தனை வாதைகள்? 10 வாதைகள். ஏன் 10 வாதைகள்? அது ஒரு 5 இருந்திருக்கலாம், அது ஒரு 2 இருந்திருக்கலாம், இல்ல 7 பூர்ணமா இருக்குன்னு 7ஓட முடிச்சிருக்கலாம். ஏன் 10 வாதைகள்?
என்னம்மா ரவுண்டா இருக்கட்டும், 10 டபுள் டிஜிட்டல். சத்துமே அவங்களுடைய நம்பிக்கை, அந்த தேவர்களுடைய நம்பிக்கையா இருந்தது. அவங்க தெய்வமா இருந்தாங்க. அந்த தேவனுக்கு நீதி செய்ய முடியாது. ஓகே, வெரி குட். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இந்த 10 வாதைகளை குறித்து பார்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்த செக்ஷன்ல இந்த 10 வாதைகளை குறித்து நாமும் சில கண்ணோட்டங்களை தெரிவிக்க போறோம். இப்ப நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, மோசேயை தேவன் அழைத்தார், அவனை எகிப்தினுடைய பார்வோன் இடத்துக்கும் இஸ்ரவேல் புத்திரர் இடத்துக்கும் அனுப்புவேன் என்றார். தேவனுடைய வார்த்தையை இஸ்ரவேல் புத்திரரிடம் மோசே தெரிவிக்கிறார். மோசே தெரிவித்த வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசித்து பணிந்து தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். பார்வோனிடம் அதே போல மோசே தெரிவிக்கிறார். பார்வோன் நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார், நான் கர்த்தரை அறியேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனை குறித்து தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்தார், என்னுடைய கை வல்லமையை கண்டால் ஒழிய அவன் உங்களை போக விடான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 4:21 பார்க்கிறோம், நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனங்களை போக விடான், நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று நீ போய் அவனுக்கு சொல் என்று தேவன் சொல்லி அனுப்புறதை பார்க்கிறோம். இப்ப மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடம் வந்து பார்வோனிடம் வந்து பேசினார்ல, பார்வோன் இப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வேலைகளை கடுமையாக்கிறாரு. ஏற்கனவே செய்திருந்த வேலைகளை காட்டிலும் இன்னும் சுமைகளை என்ன பண்றாரு, அதிகப்படுத்திடுறாரு. இப்ப அந்த சமயத்துல அந்த ஜனங்கள் மோசேயினிடம் வந்து முறையிடுறாங்க, நீ பார்வோனிடம் பேசாம இருந்திருந்தா நாங்கள் செய்த வேலையை அப்படியே செஞ்சுட்டு இருப்போம், ஆனா நீ பார்வோனிடம் பேசுனதுனாலே அவன் இன்னும் அதிக சுமையை எங்களோட சுமத்திக்கிட்டான், இப்ப எங்களை எதுக்காக இந்த மாதிரி நீ பண்றன்னு சொல்லிட்டு மோசேயினிடம் போயிட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நம்ம பேசுகிறதை நம்ம யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போ, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன, ஏன் என்னை அனுப்பினீர், நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்கவில்லையே என்று இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயிடம் முறையிடுகிறார்கள். மோசே இப்போ கர்த்தரிடம் முறையிடுகிறார். கர்த்தர் நான் யெகோவா என்பதை குறித்தும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லி 6-7 வசனங்களை வாசிக்கிறோம். நான் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பார்வோனை நோக்கி மோசே பேசுகிறார். பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தரை அறிகிறதுக்கு அவர் யார் என்று நான் கர்த்தரை அறியேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப பார்வோனிடம் மோசே பேசினதுனாலே இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சுமை அதிகமாகிறது. அவர்கள் வந்து மோசேயினிடம் முறையிடுகிறார்கள், மோசே தேவனிடம் முறையிடுகிறார். இப்ப தேவன் பேசுகிறாரு. இப்ப தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இப்ப மோசே மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களிடம் பேசுகிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களிடம் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல மோசே சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன சொல்றாங்க, மனம் அடிவினாலும் கொடுமையினாலும் வேலையினாலும் மோசேக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க, செவி கொடாமல் போனார்கள். முதல் முறை வந்து சொல்லும் போது அவர்கள் விசுவாசித்தார்கள், தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே சமயம் இப்பொழுது அவர்களுக்கு சுமை அதிகமானது போது இப்பொழுது மோசே நான் யெகோவா என்ற நாமத்தினாலே முற்பிதாக்களுக்கு அறியப்படவில்லை, இப்பொழுது நான் அறிவிக்கிறேன் என்று சொன்னதுக்கு அப்புறம் இந்த வார்த்தைகளை போய் சொல்லும் போது அவர்களுடைய மனம் அடிவு, ஏற்கனவே சோர்ந்து போயிட்டாங்க, வேலை பழுவுனால கொடுமையினால இதனால சோர்ந்து போனதுனால இப்ப மோசேக்கு அவங்க என்ன பண்ணல, செவி கொடுக்கல. இப்ப யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் பாருங்களேன். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடத்திட்டேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட பண்ணும் போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். இப்ப தேவனிடம் மோசே முறையிடுகிறார். மோசே சொன்ன வார்த்தைகளை
சரி, தேவன் சொன்ன வார்த்தைகளே மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடம் சொல்லும் போது அவர்களுடைய வேலை கொடுமையினாலே அவர்கள் செவி கொடுக்காம போயிடுறாங்க. இப்ப மீண்டுமாக பார்வோன் இடத்துல போய் தேவன் என்ன சொல்ல வர்றாரு? பேச சொல்றாரு. இப்ப எத்தனாவது தடவை பேசுறாரு மோசே? ஏற்கனவே யாத்திராகம் 5ஆம் அதிகாரத்துல முதல் தடவை போய் பேசினாரு, சுமைகள் எல்லாம் அதிகப்படுத்திட்டான். கர்த்தரை அறிகிறதுக்கு அவர் யாருன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப மோசேனிடம் வந்து முறையிடும் போது மோசேக்கு பதில் சொல்ல தெரியல. இப்ப ஆண்டவர் இடத்துல அவன் முறையிடுகிறான். ஆண்டவர் யெகோவா என்ற நாமத்தினாலே நான் இப்பொழுது உங்களை அறிவிக்கிறேன், நீ போன்னு சொல்லி அனுப்பும் போது இப்ப போயிட்டு மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது அவர்கள் ஏற்கனவே இருந்த வேலையினாலும் மன முடிவினாலும் கொடுமையினாலும் அவர்கள் மோசேனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. இப்ப ஜனங்களே செவி கொடுக்கல. ஆனா இவர் யார்கிட்ட போய் சொல்லணும் அடுத்த செய்திய? இன்னைக்கு இதே போன்றதான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கூட இருக்கலாம். கரெக்டா? ஒருத்த சத்தியத்தை கேட்க மாட்டான், ஒருத்த விசுவாசிக்க மாட்டான், உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆனால் நீங்க போய் என்ன பண்ணணும்? சொல்லணும். ஒருவேளை அவங்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக, கடின இருதயத்தின் நிமித்தமாக, மன முடிவுனாலும் அதை கேட்கலிட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்? போய் அது யாரா இருந்தாலும், அடிமையா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் நீங்க என்னதான் பண்ணி ஆகணும்? சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அப்ப நீங்க மோசேயை அனுப்பின அதே தேவன் தான் இப்ப உங்களையும் அனுப்பியிருக்காரு. கரெக்டா? இப்ப உலகத்துல உங்களை அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புறாரு? நீங்க போனோன்னு உங்களை வரவேற்பாங்கப்பா. இப்ப எப்படி பிரபலமான ஒரு மளிகை கடைக்கு, சரி ஒரு பெரிய ஒரு கடைகளுக்கு நீங்க போகும்போது அங்க போயிட்டு வெல்கம் சொல்லி வரவேற்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி வரவேற்பாங்கன்னு சொல்லி நம்மளை அனுப்பிச்சிருக்காரு ஆண்டவர். உங்களை நிராகரிப்பாங்க, உங்களை துன்பப்படுத்துவாங்க, உங்களை காயப்படுத்துவாங்க, உங்களை கொலை செய்வாங்க. ஆனாலும் நீங்க என்ன பண்ணு? போய் சத்தியத்தை அறிவி. சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த சத்தியத்தை நான் உன்னோட தந்திருக்கிறேன், நீ போய் என்ன பண்ணு? அறிவி. இப்ப நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும், பார்வோனை போல இருதய கடினம் உள்ளவர்களாக இருப்பினும், அவர்கள் செவி கொடுக்காதவர்களாக இருப்பினும், நான் சத்தியத்தை சொல்லுகிற வேலையை நான் நிப்பாட்டி விடக்கூடாது. ஏனால் சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய அந்த பொறுப்பை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன். நான் அறிவிக்கிற வார்த்தைகள் மூலமாக தேவன் என்னோடு இருந்து அந்த வார்த்தைகள் மூலமாக இடைப்படுகிறவராக இருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப ஏற்றுக்கொள்வாருங்கிற என்ற மனநிலையில் நீங்க போய் சத்தியத்தை அறிவிக்காதீங்க. அவர்கள் நிராகரிப்பார்கள் என்ற மனநிலையை போல அறிவிங்க. யார் அவர்களை விடுதலை செய்கிறது? தேவன் விடுதலை செய்கிறது, விடுதலை செய்கிறார். தேவனுடைய வார்த்தை அவர்களை விடுதலை செய்கிறது. அறிவிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. மோசே தன்னுடைய ஜனங்களிட போய் சொன்னா அவங்க செவி கொடுக்கல. பார்வனுடைய போய் சொல்றான். பார்வன் கர்த்தரை அறிகிறதுக்கு அவன் யார் என்று கேள்வி கேட்கறத பார்க்கிறோம். இருந்தாலும் ஆண்டவர் வீட்டுல போயிட்டு நீ என்ன பண்ணு? யெகோவா என்ற நாமத்தினாலே நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணு? சொல்லு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினேன், பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப 7ஆம் வசனம் பாருங்களேன். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 6, 7 ரெண்டுமே வாசிங்க. மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அவர்கள் பார்வோனோட பேசும்போது மோசேக்கு 80 வயது, ஆரோனுக்கு 83 வயது என்று பார்க்கிறோம். மோசே 80 வயதிலும் தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய கட்டளையின்படி கீழ்ப்படிந்து தேவனை குறித்து அறிவிக்க வேண்டிய நபர்கிட்ட கரெக்டா போய் அறிவிச்சாருங்க. கரெக்டா? இப்ப சிலர் எனக்கு வயசாயிடுச்சுங்க, எப்படிங்க நான் ஊழியத்தை செய்யறது? காலம் கடந்த சூழ்நிலையில தான் நான் என்ன பண்ணேன்? ஆண்டவர் குறித்து அறிந்து கொண்டேன். இப்ப போயிட்டு நான் எப்படிங்க ஊழியம் செய்யறது? மோசேக்கு எத்தனை வயசுல ஊழியம் ஆரம்பிச்சிச்சு? ஆனா அவர் எத்தனை வயசுல செய்யணும்னு நினைச்சாரு? 40 வயசுல வேகமா செய்ய முடியுமா? 80 வயசுல வேகமா செய்ய முடியுமா? 40 வயசுல வேகமா செய்ய முடியுங்கிறது நம்மளுடைய பார்வை. ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய பலனும் இருக்கும் போது எத்தனை வயதுல உங்களை ஆண்டவர் அழைத்தாலும் உங்களை பயன்படுத்த முடியுங்க. இப்ப எத்தனை வயதுக்கு அப்புறம் அவர் வல்லமையா தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினாரு? 80ல இருந்து 120 வயது. யார் அவரோட கூட இருந்தது? தேவன் அவரோட கூட இருந்தாருங்க. அதே தேவன் தான் உங்களோட கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு 11:29 வாசிக்கிறோம். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சாந்தமும் மனத்தாழ்மையும் கொண்ட கிறிஸ்து உங்களில் இருக்கும்போது, கிறிஸ்துவாக நீங்கள் மாறி இருக்கும்போது, என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாருங்க.
நீங்கள் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு நபர் பேசும்போது அவர்கள் பேசுகிற அவர்களுடைய எண்ணங்களுடைய வார்த்தைகளோ அவர்களுடைய இருதயத்தினுடைய வார்த்தைகளோ உங்களை விடுதலை ஆக்காது. யாருடைய வார்த்தை விடுதலை ஆக்கும்? வானத்தையும் பூமியும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால உண்டாக்கின தேவன் உங்களோட கூட இருக்கும்போது, அவர் உங்களோட கூட தம்முடைய வார்த்தையினால இடைப்படும் போது அந்த வார்த்தை உங்களை ரட்சிக்கும். அந்த வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பறுதல் கிடைக்கும். அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை இலகுவாயும் இருக்கும் என்று பார்க்கிறோம். நீங்கள் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்யும்போது உங்களுடைய ஊழியம் இலகுவா இருக்குங்க. மக்கள் பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு பயப்பட அவசியம் இல்லை. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அந்த எதை குறித்தும் உங்களுக்கு பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை இலகுவாகவும் மெதுவாகவும் செய்ய முடியும். நீங்கள் ஆண்டவரிடம் கற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலிருந்து இறைப்பாறுதலை பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அந்த அவருடைய வார்த்தைகளில் நடக்கும்போது உங்களுடைய ஊழியம் சுலபமானதாக இருக்குங்க. அப்ப சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களில் இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து உங்களில் இருந்து ஊழியம் செய்ய போது மோசேயை போல நீங்களும் மிகுந்த மனத்தாழ்மையுடன் சாந்தத்துடன் உங்களுடைய குடும்பத்தையும் தேவன் உங்களிடம் தந்த மக்களையும் தேவன் அண்டையில உங்களை போய் சேர்க்க முடியுங்க. இப்ப சாந்த குணம் மனத்தாழ்மைங்கும் போது உலக பிரகாரமாக அது பலவீனமா பாக்குறாங்க. ஆண்டவர் ஆனா அது பலனா பாக்குறாருங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை நடத்துவதற்கு உங்களுக்கு முதல் தகுதியா என்ன இருக்கணுங்க? மன தாழ்மை. ஆண்டவருடைய பார்வையில அது பலன். உலகத்தினுடைய பார்வையில அது செயலற்ற தன்மையா பாக்குறாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு முதல் அவசியம் என்னன்னா மனத்தாழ்மை தான். அது செயலாற்றக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தினுடைய பார்வையில மனத்தாழ்மைய கோழைத்தனமாக பார்க்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில அது துணிவு மிக்க ஒரு காரியமாக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப சாந்த குணம் உள்ளவர்களை நம்ம எளிதில் கோபப்படுத்த முடியாது. சாந்த குணம் உள்ளவர்கள் எளிதில் எரிச்சல் அடைய மாட்டாங்க. அவங்களுக்கு கர்வமே இருக்காது. புரியுதுங்களா? அப்படிப்பட்டவங்களை எப்படி மேற்கொள்ள முடியும்? அப்ப தேவனும் தேவனுடைய வார்த்தையும் மனத்தாழ்மையும் கொண்ட ஒருவர் தான் உண்மையான தலைவனாக ஜனங்களை வழிநடத்தும் தலைவனாக இருக்க முடியுங்க. அப்படிப்பட்ட தலைவர்களாக நீங்கள் குடும்பத்திலும் நீங்கள் வழிநடத்துகிற உங்களுடைய மக்களிடத்திலும் இருப்பதற்கு உங்களை அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்புடன் வாழ்த்துகிறேன். மேலும் தொடர்ந்து நம் 10 இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் 10 வாதைகளை குறித்தும் அடுத்தடுத்த பகுதியிலே நாம் கவனிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். தேங்க்யூ. பிரேஸ் தி லார்ட்.